வணக்கம்மா, நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கூப்பிடுறோம். சரிங்க சார். உங்க பேர் என்னம்மா? குமாரி சார். குமாரி, மீன் கடை வச்சுக்கிறீங்க இல்லையா? ஆமா சார். பக்கத்து கடைக்காரங்களோட உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்க எதுவும் பண்ணல பிரச்சனை, நாங்க பாட்டு வியாபாரம் பண்ணுறேன். அவங்க உங்க மேல கம்ப்ளைண்ட்ஸ் குடுத்துக்கிறாங்க. கொஞ்சம் டீடைல்ஸ் தேவைப்படுது. என்ன மாதிரி மீன் விக்கிறீங்க? வஞ்சரம், வவாலு, சீலா, பாரா, கொடுவா இதெல்லாம் டூப்பு கந்தசாமி தான் டாப்ன்றீங்களா? ஒண்ணும் இல்ல. இப்போ என்னன்னா பிளாஸ்டிக் மீன் விக்கிறீங்களாமே. நானே என் பையன் நேரா வரோம். ரயில்வே ஸ்டேஷன் சொல்லுங்க, நேரா வரோம். ரயில்வே ஸ்டேஷன் மீன் செதிலுக்குதுல, அந்த செதில்ல வந்து நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா ரெட் கலர் பெயிண்ட் அடிக்கிறீங்களாமே. அப்படிங்களா சார்? ஆமா. சரி, செஞ்சு நீங்க எந்த ஸ்டேஷன் சொல்லுங்க, நான் நேரா வரேன். என் பையன் இட்டு நேரா வரேன். உங்க பையனை இட்டுன்னு வரேன். என்ன உங்க பையனுக்கு என்ன பொண்ணா பாக்குறாங்க? சும்மா இட்டுன்னு வரேன்றீங்க. சார், என் பையன் இட்டு கூட வர முடியும். நான் தான் தனியா வர முடியும் சார். பாட்டு பாடுறீங்களாமே, குமாரி அப்படின்றதான உங்க பேரு? மீன் விக்க மீனா குமாரி அப்படின்றீங்களாமே. வீட்டு பாடுறேன் அதெல்லாம் சொல்றேன். தானா சார் பாட்டு கீட்டு பாட்டுக்கிட்டா அது எப்படி சார் பாடுங்க? குமாரிக்கு மாதிரி இதெல்லாம் நீங்க பாடுற பாட்டா? அம்மா, குமாரி அம்மா சார், தேவையில்லாதெல்லாம் பேசுறீங்க. நீங்க பதட்டப்படாதீங்க. உங்க மருமக இருக்காங்கல்ல, ஆமா, அவங்கதான் உங்க நம்பர் கொடுத்து பிராங்க் பண்ண சொன்னாங்க. நாங்க ரேடியோல இருந்து கூப்பிடுறோம். முன்னாலுமே டென்ஷன் மூளைக்கு ஏறிடுச்சு. ஏடா கூடமா பேசுற அளவுக்கு ஆயிடுச்சு எனக்கு.